தளபதி இடத்தை பிடிக்கக்கூடியவர் வந்து எதிர்காலத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். அதில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அவர் வந்து தாய் கிழவி படத்தின் வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து என் மனைவி கிட்ட தான் டெய்லி செலவுக்கு காசு வாங்குவேன் அப்படின்னாரு. பாருங்க, என் மனைவி இல்லைன்னா என்னால் தயாரிப்பாளரே ஆயிருக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஒரே வரியில முடிச்சிட்டாரு வாழ்க்கைய. ஏனென்றால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். மனைவிட்ட வந்து காசு கொடுத்து வச்சிருக்கவங்க வந்து உலகத்தில் கெட்டு போனதா வரலாறு கிடையாது. மனைவி சொல்லை தட்டி கேட்டவர்கள் தான் கெட்டு போயிருக்காங்களே ஒழிய மனைவி சொல்லை கேட்டவர்கள் இந்த உலகத்தில் உருப்பிட்டுருக்காங்க எல்லாருமே, பெரும்பாலும் பேர். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நான் மனைவிக்கு பயந்தவன், நான் பொண்டாட்டிக்கு பயந்தவன்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் பொண்டாட்டிக்கு பயந்தவங்க தான் 90%. அதில் வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. ஆனால் காசு வாங்குற காசு கொடுக்குறதுலாம் ஏன் நான் வந்து எப்படி அப்படின்னாங்க, நான் வந்து இன்னைக்கு வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து என் மனைவி தான் காரணம். என் மனைவிட்டு தான் நான் காசு வாங்குவேன். நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னை வரைக்கும்னா இந்த ஒரு 4-5-3 வருஷமாக தான் எனக்கு தெரியும். இந்த மும்பை வந்தது இருந்தால் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கிட்ட தெரியும், சத்தியமாக தெரியாது நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் பிடிச்சேன் அப்படின்ட்டு. எல்லாம் என் மனைவி தான் பார்த்துக்குவாங்க. நான் வந்து அப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருந்தால் நான் வந்து மெட்ராஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்பி போயிட்டு திங்கக்கிழமைக்கு திரும்பி வந்துடுவேன். 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. யோ 1000 ரூபா வாங்கி நீ என்னையா எப்படி மெட்ராஸில் வந்து ஓட்ட முடியும்? எப்படி நீ சாப்பிடுவா? 1000 ரூபா வச்சுக்கிட்டு வாரம் 1000 ரூபான்னு பொட்டாட்டியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? நீலாம் எங்கேயா உருப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ் எப்படி அப்படின்னா இந்தியா பூரா இருக்கு ஆஃபீஸ். ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னு வைங்களேன், அது இந்தியா பூரா பரவிடும். ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோ அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ். அதனால எல்லாரும் இப்போ எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. இது செல்வம் 1000 ரூபா வந்து வாரம் பொண்டாட்டிட்ட வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் நல்ல சாப்பாடு சாப்பிடாம கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோன்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க மேடம் அவருக்கு எங்க பார்த்து என்னங்க நீங்கள் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு அவர் எப்படிங்க பிழைப்பாரு? பார்த்து ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுங்க, அது இதுன்னு சாப்பிடணுங்கிறாரு, பீஃப் சாப்பிடணுங்கிறாரு, மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடணுங்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கல இந்த 1000 ரூபாயை கொடுத்தா எப்படி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டா பண்ணி ஃபோனில் என் ஒய்ஃப் வந்து கடைசியில் 1000 ரூபாய் 2000 ரூபாயை சேங்ஷன் பண்ணாங்க. அது வந்து அதெல்லாம் ஒரு காலம்னு வைங்களேன். சிவகார்த்திகேயன் நேற்று தாய் கிழவி வெற்றி விழா மேடையில் கிளியரா சொல்லிட்டார், என் மனைவி ஆர்த்தி தான் எனக்கு வந்து எல்லாமே, அவங்க தான் என்னுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்து எனக்கு வந்து எவ்வளோ காசு வந்துச்சு போனதுச்சு அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியுது. எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அதனால்தான் நான் இன்று வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக ஆயிருக்கிறேன் என்றால் என் மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டார்.